இது பட்டினப்பாக்கம் ஸ்டைலு. பட்டினப்பாக்கத்தில் எப்படி செய்கிறாங்க அந்த மாதிரி நம்ம இங்கே ஈஸியாக கொடுக்குறோம். நம்ம அங்கேயே ஃபுல்லா இருந்ததுனால அந்த ஸ்டைல் நம்ம இங்க போடலாம். மத்தபடி நம்ம எல்லாமே வீட்டு மசாலா தான். நத்தக்கறி இருக்கு, காடை இருக்கு, சொரா போடுவோம், ரத்தம், போட்டி, ஈரல், தலைக்கறி. அதிகமா எனக்கு போறதுன்னு பாத்தீங்கன்னா கடமா போயிடும். நம்ம எல்லாமே நல்லா செய்யறதுனால நம்ம தேடி வராங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க. மீன் வாங்கி இதான் அந்த மீன் பாருங்க, நல்ல மசாலாவோட வர்ற மாதிரி இருக்கு. ஆனா அங்க சூப்பர் மக்களே வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். சொல்லிக்கிட்டீங்கன்னா ஈசிஆர் பாலவாக்கத்துல இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சூப்பரான லஞ்ச் ஃபீஸ்ட் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஒரு ரோட்டு கடை. இந்த கடை வந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டினப்பாக்கம் மீன் வறுவல். அது பட்டினப்பாக்கத்தோட ஸ்டைலே தனிதான். ஓகேவா? அந்த டேஸ்ட் வந்து இந்த ஏரியால ஈசிஆர்ல நீங்க சாப்பிட முடியும். ஹரிணி சாப்பாட்டு கடை இந்த கடையில. சோ இந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு அக்கா பாத்தீங்கன்னா அக்காவும் இன்னொரு அக்காவும் 2 பேரும் சேர்ந்து கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் லேடிஸோட ஷாப்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்காவோட கடை ஈசிஆர்ல நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு மீட்ஸ் 60 ரூபாய்க்கும், அது கூட வந்து நீங்க பட்டினப்பாக்கத்துல சாப்பிடக்கூடிய அனைத்து சைடிஸும் கிடைக்குது. கிட்டத்தட்ட நத்த வரைக்குமே உங்களுக்கு கிடைக்குது. நீங்க எல்லாமே சாப்பிடலாம். அவ்வளவு வெரைட்டிஸ்மே உண்டு. பட் ரேட் எல்லாமே ரொம்ப கம்மி. முக்கியமா ஈசிஆர்ல இருக்க நிறைய பேருக்கு தெரியும், ஈசிஆர்ல வந்து பொதுவாகவே ரேட் ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரி அக்கா கடை அண்ணன் கடை தான் வந்து நிறைய மக்களை வாழ வைக்குது. நமக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள் தான் மக்களுக்கு நம்ம பண்ணும்போது பிடிக்குது. கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் பாலவாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல். இது வந்து பாத்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க் பாலவாக்கம் சிக்னல்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி. சரிங்களா? நம்ம இங்க தான் இருக்கிறோம். நேரா போயிட்டு அக்காட்ட பேசிட்டு கடையில இருக்க டிஷஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த கடையோட ஹிஸ்டரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களே. சோ வாங்க வீடியோக்குலாம் போலாம். என் பேர் மேனகா. கடை பேர் வந்து ஹரிணி சாப்பாடு கடை. எனக்கு ரொம்ப நாளாவே சாப்பாடு கடை போகணும்னு ஆசை. கொஞ்சம் தோணாம அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீயா தானே இருக்கோம், இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டேன். ஆமா, நான் என்னோட ஏரியா வந்து லைட் ஹவுஸ். நான் அங்க மாமியார் வீட்டு இங்க கல்யாணம் பண்ணுவோம். இங்க நம்ம அங்கேயே ஃபுல்லா இருந்ததுனால அந்த ஸ்டைல் இங்க இல்ல. அந்த ஸ்டைல் நம்ம இங்க போடலாம். மத்தபடி நம்ம எல்லாமே வீட்டு மசாலா தான். நம்ம வீட்டுல எப்படி நாங்க செய்யறோமோ அதே தான் இங்க ஃபுல்லா. எந்த வேற எதுவுமே கிடையாது. கடை ரன் பண்ணும்போது ஜென்ஸே நடத்திறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பெண்ணா இருந்து நீங்க ஹைவேஸ்ல கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றீங்க. நீங்க ஒன்னொரு சிஸ்டர் தான் ஒர்க் பண்றீங்க. பெண்கள் தானே அதிகமா முன்னேற்றத்தோட வராங்க. அதனால நம்ம ட்ரை பண்ணலாம். நம்மளால முடியாது எதுவும் இல்லைல்ல. அதனால நாங்க இது பண்றோம். ஒரு நாளைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போட்டது வந்து 20 கிலோ ஓடிச்சுப்பா. இப்ப மினிமம் 15 கிலோ போகும். எல்லாமே இருக்கு நம்ம கடையிலப்பா. மீன் ஐட்டம் அதிகமா எனக்கு போறதுன்னு பாத்தீங்கன்னா கடமா போயிடும். அதிகமா கடமா 5 கிலோ வரைக்கும் அப்படி கடமா போயிடும். பீஃப், கடமா, எறா இதெல்லாமே எனக்கு ரெகுலரா கண்டினியூஸா போயிடுது. சாப்பாடு வந்து 60 ரூபாய் தான்ப்பா. இதுல நாங்க எக்ஸ்ட்ரா முட்டை தொக்கு வச்சிடுவோம். முட்டை தொக்கு வச்சுன்னா 60 ரூபாய். பார்சல்ன்றதுனால 70 ரூபாய். முட்டை தொக்கு வச்சு 70 ரூபாய். சாப்பிட்டா அன்லிமிட்டட் தான்ப்பா. வந்து ஸ்டார்ட்டே எனக்கு அதிகமா தான் போச்சு. ஆமா, எனக்கு நஷ்டம்லாம் எதுவும் படல. நான் எப்பயுமே சாப்பாடு நான் எவ்வளவு எடுத்துட்டு வரணும் அது வித்துட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். இப்ப கூட நீங்க பாத்தீங்கல்ல, ஏன் ஒரு நாள் நான் ஒரே ஒரு நாள் தான் கடை போடல. அதுவே எத்தனை பேர் கேட்டாங்க பாத்தீங்களா, ஏன் கடை போடலன்ட்டு. அதனால எனக்கு எந்த இதுவுமே இல்லை. நம்ம எல்லாமே நல்லா செய்யறதுனால நம்ம தேடி வராங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆமா, அடுத்த வீடு சாப்பாடு இப்போ இது எப்படியோ முடிஞ்சிடும். அடுத்த வீடு இது கரெக்டா இருக்கும் எனக்கு. ஒரு 1 ஹவர் ஒரு டப்பா காலி பண்ணுவீங்க? ஆமா, காலி பண்ணிடுவேன். சரிக்கா, இப்போ நம்ம கிட்ட இருக்க சைட் டிஷ் அதோட விலையெல்லாம் சொல்லுங்க. பீஃப் வந்து 80 ரூபாய், கடமா 80, எறா 80. மீன் மட்டும் வெரைட்டி பார் சைஸுக்கு ஏத்த மாதிரி. இன்னைக்கு நான் வித்த மீன் வந்து காணாங்கத்தை பாத்தீங்கன்னா 50 ரூபாய், பாறை வந்து 30 ரூபாய். நெத்திலி இருந்துச்சு. நெத்திலி அவங்க ஸ்டார்டிங் வந்து 50 ரூபாய். அவங்க எவ்வளவு கேக்குறாங்களோ 50 ரூபாயில இருந்து நான் கொடுப்பேன். சிக்கன் 80 ரூபாய். சைட் டிஷ் நம்ம கிட்ட எல்லாமே 80 ரூபாய் தான். நத்தக்கறி இருக்கு, காடை இருக்கு, சொரா போடுவோம், ரத்தம், போட்டி, ஈரல், தலைக்கறி இதெல்லாமே இருக்கு. நத்தக்கறியுமா போடுறீங்க? ஆமா, ஓடுது. ஏன் முட்டை தொக்கு எக்ஸ்ட்ரா வைக்கணும்ன்ற ஒரு ஐடியா வந்து? ஏன்னா எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாய் சாப்பாடு பொரியல் மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா அந்த முட்டை கவுச்சு சீ ஃபுட்ல அது ஒண்ணு மெயினான இது இல்லப்பா முட்டை. நான்வெஜ். அதனால வந்து நம்ம அது கொடுப்போம். அது கொடுத்தா இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாலாவக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல். பாலாவக்கம் இது ஏரியா பாலாவக்கம். ஆமா, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. ஈசிஆர் போற ரோடு நேர் எதிரிலங்க. ஒன்னு லேண்ட்மார்க் இங்க பாரத் பெட்ரோல் பங்க் தாண்டி கொஞ்சம் முன்னாடி மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் முன்னாடி கடையோட டைமிங் என்ன டைம்? கரெக்டா 12 மணிக்கெல்லாம் இருக்கும். நாங்க ரெடி பண்ணி 11 மணிலாம் வந்துடும். ஆனா நாங்க ஸ்டார்ட் பண்றது ஒருத்தரா அப்படியே வருது. 12க்குலாம் ரெடி ஆயிடும். எல்லாமே ரெகுலர் டைம் அதுதான். சாப்பாடை பொறுத்த வரையும் இருக்கு. 1 மணிக்கு 2 மணிக்கும் போயிடுவேன். 3 மணி
4 மணி வரையும் கன்ஃபார்மாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டினியூ பண்ணுங்க, மக்களே வாங்க பப்ளிக்கிட்ட பேசுவோம். இந்த கடை நம்ம வருஷம்லாம் இருக்கிறோம். மீன், கடுமா, எறா, தலைக்கறி, போட்டி, ரத்தம் எல்லா சைடிஷாக இருக்கும். இதில் பிடிச்சது வந்து போட்டி, எறா, நண்டு. இன்னொன்று பார்த்தேன், முட்டை தொகை சாப்பாடு 2 வச்சு 60 ரூபாய் கொடுக்குறாங்க. அது நாங்கள் எல்லாருக்கும் தாராளமாக கொடுக்குறோம். இல்லாதப்பட்டவங்களும் வராங்க. இது பட்டினப்பாக்கம் ஸ்டைலு. பட்டினப்பாக்கத்தில் எப்படி செய்கிறாங்க அந்த மாதிரி நம்ம இங்கே ஈஸியாக கொடுக்குறோம். ரேட்டு கம்மியில் ரேட்டு கம்மி. எது இந்த கடையில் டக்கராக இருக்கும்? இந்த கடை இந்த ஐட்டம் நாங்கள் ட்ரை பண்ணி பீஃப் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு. பட்டினப்பாக்கத்து விருந்து இருக்கு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கா? சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு. ஸோ மக்களே இப்போ வந்து ரிவ்யூ போர்ஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்க மீல்ஸும் அது கூட இருக்க எல்லா சைட் டிஷும் வாங்கியிருக்கேன். அண்ட் என் பிளேட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு மீன் குழம்பு சாப்பாடு வித் ஒரு 2 பீஸ் மீன் இருக்கு, அண்ட் ஒரு கூட்டு வச்சிடறாங்க, அண்ட் முட்டை வச்சிடறாங்க. அண்ட் இந்த பிளேட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேட்டு ஃபுல்லாவே நான் சைட் டிஷ் தான் வாங்கி வச்சிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காணாங்கத்த மீன் வறுவல் ஒன்று, நெத்திலி வறுவல், எறா தொக்கு, பீஃப் தொக்கு, கடம்பா தொக்கு, சிக்கன் தொக்கு, அனைத்து தொக்கும் உண்டு. எல்லாமே ஃபிளாட் 80 ருபீஸ். மீன் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30லேருந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ள இருக்கும்னாங்க. அது பிரைஸ் அன்னைக்கு கிடைக்கிற மீனை பொறுத்து அப்படின்னு அக்கா சொன்னாங்க. நத்தக்கறி வந்து நீங்க போடல, பட் நீங்க வரும்போது மக்களே இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம முதல்ல மீன் குழம்புல இருந்து ஆரம்பிப்போம். வாங்க பாருங்க, அப்படியே நான் ஊற்றி வச்சுட்டு நான் ரீல்ஸாக எடுத்துட்டு இருந்தேன். பாருங்க, அப்படியே ட்ரையாக ஒட்டிட்டு இருக்கு. மசாலா ட்ரையாக இதுவாக இருக்கு. சாப்பாட்டோட மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு ஒரு டிப்பிக்கல் பட்டினப்பாக்கம் நம்ம காஷ்மீர் சைட்லாம் செய்கிற மாதிரி மீன் குழம்பு. ஏன்னா புளிப்பு கொஞ்சம் வந்து நல்லா சுள்ளுன்னு வைப்பாங்க. ஏன்னா நார்மலாகவே நான் பட்டினப்பாக்கம் சைட் போகும்போது சாப்பிட்ருக்கேன். அது மாதிரி ஒரு புளிப்பு கொஞ்சம் ஹை பஞ்சில், கிரேவி கொஞ்சம் நல்லா வந்து தண்ணியாக இல்லாமல் மீன் குழம்பு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அந்த லெவலில் வச்சுருக்காங்க. சாப்பிட நல்லா இருக்கு. என்ன மீன் எதுன்னு தெரியலையா, சங்கராவோ நகரையான்னு தெரியல, ஏதோ ஒன்று நினைக்கிறேன். நல்லா புளி வச்சுங்க மீன் குழம்பு, நல்லா இருக்கு. கொஞ்சமாக கூட்டு நல்லா இருக்குது. கூட்டு வந்து நான் வெஜ்ஜாக பெருசாக போராட்ட மாட்டேன். வெஜ்ஜு செம்மையாக இருக்குது. ஈவன் மீன் குழம்பு விட கூட்டு சூப்பராக இருக்குது. மாட்டு வாங்க சைடி சொல்லணும். போ அதில் நம்ம இது போய்டுவோம், ஒரு கடமை போய்டுவோம். ட்ரை பண்ணுவோம் மக்களே. ஒட்டு சரியான டேஸ்ட்டு. கடமை செம்மையாக இருக்குது. ரொம்ப ஹை மசாலா இல்லை, மீடியமான மசாலா. ப்ராப்பராக குக்காயிடும். சட்டியில் பிடிக்கணுன்னா இந்த அடி செட்டில் கிண்டும் போது அந்த மசாலா அந்த அடியிலேருந்து வரும்போது ஒரு ட்ரை மசாலாவோட ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மசாலா கைண்ட் ஆஃப் சால்ட்னஸ், அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது. அண்டு காரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சாப்பிட நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இந்த மேட்ரு. அடுத்த கொஞ்சம் சாம்பாராகவும் வாங்கியிருக்கேன் மக்களே. லைட்டாக வந்து வெஜிடேரியன் பக்கம் போயிட்டு வரலான்ட்டு. ஏன்னா கீழே நான்வெஜ் வச்சுருக்கேன். சாம்பாரோட ஒரு ரவுண்டு பண்ணுவாங்க. சாம்பார் ப்ராப்பராக பருப்பு போடு, கொஞ்சம் ஒரு நல்ல சாம்பார். வெயிட் பண்ணுற விஷயங்கள் கிடையாது, பட் டீசெண்டான சாம்பார். நல்லா இருக்குது. தராங்க பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. ட்ரை பண்ணுவோம். வேறு லெவல். நான் கடம்பா செம்மையாக இருக்குன்னு நினச்சேன். அப்படி யாரா நெக்ஸ்ட் லெவல். அதை விட பொறுத்து வேறு நல்ல குக்காக இருக்கேன். நல்லா மேல் வரைக்கும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிருக்காங்க. அண்ட் ரொம்ப வெங்காயங்கள்லாம் போடல, மைல்டாக போட்டு லைட்டாக டாஸ் பண்ணியிருக்காங்க. கருவேப்பிலையோட வந்திருக்கு. நல்லா இருக்குது. நல்ல ஒரு ட்ரை டேஸ்ட்டு. பட் ஆனால் இந்த காரமாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மீடியமான காரம். சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. யாரா அடுத்து இந்த முட்டையை கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. முட்டை மசாலா. இந்த முட்டை மசாலா மேலே இந்த குழம்பு தூள் பார்த்தீங்களா, அதை போட்டு லைட்டாக பிரட்டி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. பார்த்தீங்க வாங்க லைட்டாக பீஃப் போகலாம். பீஃப் இருக்குங்க, பீஃப் குழம்புமே இருக்குது. அதான் சாம்பார் போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா இதிலே பீஃப் சாப்பிட்றோம், நிறைய ஃபேட் சாப்பிடக்கூடாது, அதான் கம்மியாக சாப்பிட்றோம். நீங்கள் சிக்கன் தொக்கு, பெப்பர் தொக்கு, பீஃப் தொக்கு, மட்டன் தொக்கு சாப்பிட்றீங்களா, அந்த பெப்பர் தொக்கு சாப்பிட்ட டேஸ்ட் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா கறி ஃபுல்லாக மசாலா இறங்கிருக்கு. சாப்பிட நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்க. அடுத்ததான் கொஞ்சமாக வாங்க நெத்திலி போவோம். ஒரு 1-2 எடுப்போம். நெத்திலி முள்ளோ இல்லாமல் எடுத்து சாப்பிட்றதுலாம் ஒரு பெரிய கலை. எனக்கு தான் தெரியுதுலாம். யாருடா சொல்லும் நீ? நெத்திலி வந்து ரொம்ப மசாலா போட்டு வறுக்கல, மைல்டாக மேலோட்டமாக லைட்டாக போட்டு வறுத்துருக்காங்க. கொஞ்சம் சால்ட்டினஸோட இருக்குது. அந்த மசாலா வந்து லைட்டாக அந்த வீட்டில் போடுற மசாலாத்தூள், குழம்பு தூள் அது போட்டு லைட்டாக அப்படியே டாஸ் பண்ணி போட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. அடுத்தவங்க வாங்க சிக்கன் லைட்டாக போயிடுவோம். சிக்கன் எலும்பு தாங்க இருக்குது. எனக்கு சீ ஃபுட்டு தான் இந்த சமாட் மஸ்ட் ட்ரைங்க. ட்ரை பண்ணுவோம். சிக்கன் தொக்கு எப்படின்னா, நம்ம குழம்பு தொக்கு, சிக்கன் குழம்பு இருப்பாருங்க, அந்த குழம்பு எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டை அதை காய விடுவாங்கல்ல, தண்ணியெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் தொக்கு மாதிரி மாறல, அந்த ஒரு தொக்கு கறி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு. ரொம்ப அதே மாதிரி மசாலா கிடையாது, கொஞ்சம் போன் பீஸஸாக இருக்குது. பட் ஓகே, சாப்பிட்லாம் நீங்கள். பட் மஸ்ட் ட்ரை அப்படின்னா சீ ஃபுட் இந்த கடையில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சீ ஃபுட் எல்லாமே சும்மா பின்னி பண்ணல இருக்குது, வேறு லெவலில். நாங்கள் மீன் வாங்கி இதான் அந்த மீன்
மீன் பாருங்க நல்ல மசாலாவோட வேற மாதிரி இருக்கு. ஆனா அங்க இப்போ சூப்பர் மக்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது மீன் சைஸ் நல்ல பெரிய சைஸ் 50 ரூபாய் நல்ல மீன். சொல்ற மக்கள் ரசம் இருக்கு அதான் நான் ஊற்றி சாப்பிட்டு போவேன். இப்போ வரவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மீன்ஸ் கடை நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு பட்ஜெட்குள்ளே நீங்கள் சாப்பிடணும்னா இந்த கடையை யூஸ் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல இதே இருக்குது. ரொம்ப தூரம் போறீங்கன்னா கூட வந்துட்டு பார்சல் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். ரேட்டு கம்மியாக இருக்கு. 60 ரூபா பார்சல் வந்து 70 ரூபா கொடுக்குறாங்க. ரேட்டு முட்டையோட தந்துடுறாங்க. அதுவே எனப்பா இருக்கும். வேணா சைட் டிஷ்ஷு மஸ்ட்டு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இந்த கடையிலேயே டாப் நாச்சம் எனக்கு ஃபீல் வந்து வேற லெவலில் இருக்குது. யாராவது கடமாவும் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நானும் கடை சாப்பிட்டுக்கிறேன். சொல்லி வாட்ச் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பக்கோடா பாய்ஸ். பாய். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம்.